ரொம்ப சீக்கிரமா ஒரு எக் பொடி மாஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு 3 முட்டைக்கு உண்டான அளவு தான் நான் இப்போ எடுத்திருக்கிறது. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, ஜீரகம் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் கடுகு, ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் போட்டு நல்லா மூத்து முரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வழண்டு வரணும் அந்த வெங்காயம். அப்புறமா கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், கொஞ்சமாக கலருக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை மணம் போகிற வரை வதக்கினதுக்கப்புறமா 3 முட்டை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, முட்டை வேகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா வறுத்து நல்லா வெந்து சுருண்டு குறுகி நல்ல ஒரு அழகான ஒரு டேஸ்டி யம்மியான ஒரு எக் பொடி மாஸ் நமக்கு ரெடி.